ஒரு அண்ணன் தாங்க 12 சட்டி வச்சுக்கிட்டு அப்படியே பப்பரமாக வச்சுருக்காங்க. ஆப்பம் போட்ட ஸ்டைலே வந்து இங்கே அடி ப்ளீஸ் கிடக்குது. டக்கு டக்குன்னு ஆப்பத்தை ஊற்றவும் மூடவும் இது நடுவில் வர முட்டையை வர ஊற்றிக்கிறாங்க. பரோட்டா போட போட அடிச்சு தள்ளி உள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. முருதப்பா கேட்டோம், பெரிய பெரிய பீஸா கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் தான். மட்டன் வந்து எப்படி வேக வைக்கிறாங்களா இல்லை வந்து மட்டனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னா நாளில் வந்து இவங்கள்ட்ட வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடிக்க முடியாதுங்க. என்னன்னா புட்டு கூட வச்சிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங் இன் சென்னையில் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வெளியில் கிளம்பி வந்தாச்சு. நான் வந்து என்னோட கசின்ஸோட அப்படியே வெளியில் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து மண்ணடி ஸ்ட்ரீட்டில் ஒரு சூப்பரான கடைக்கு தான் கடை காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ கடை பேர் பார்த்தீங்கன்னா மின்னர் உயர்தர அசைவ உணகம். அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான்வெஜ்ஜுங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே இவங்களோட கிச்சன். பூரி போடுற பிரதர் பாருங்களேன், பார்க்கவே செம்ம ஸ்டைலாக இருக்காப்புல. கேப்லாம் போட்டு ஆஹா, பூரி செம்ம சைஸு ஃபுல்லாக வருது. இப்போ பாருங்கள், அப்படியே தூக்கி போடுவாப்புல. ஸோ மாவை ஃபஸ்ட்டே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சுறாங்க. அதுக்குள்ளே அடுத்தது டைட்டே எடுத்துறாங்க. கரண்டிலாம் கிடையாது. டக்கு டக்கு டக்குன்னு போகுது. பேரலாக இங்கே பாருங்கள், தோசை. இந்த கடையில் இல்லாத பிரேக்ஃபாஸ்ட்டே இல்லைங்க. ஒரு பக்கம் தோசை ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் ஆப்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா 8, இங்கே ஒரு 4, 12 ஆப்பச்சட்டி வச்சு ஒரே அண்ணன் தான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். பரோட்டாலாம் பாருங்கள், போட்டு அட்டிக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. பரோட்டா வந்து இவங்க போடுறது செம கிறிஸ்புங்க. நல்லா அட்டியை பாருங்க. பரோட்டா பார்த்தீங்களா, நல்லா மாவு பசைஞ்சு நல்லா ஊற வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் மாவு ரெடி ஆகிட்டே இருக்குது. அடுத்து வந்து மாஸ்டர் வந்து பரோட்டா போட போட அடித்து தள்ளி உள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், கல்லில் வந்து ஃபுல்லாக ஆம்லெட்டு. அடுத்து வந்து முருதப்பா சைஸு செம்ம சைஸாக இருக்குங்க. இது கண்டிப்பாக நம்ம முருதப்பா வாங்கி ஆகணும். பார்க்குறதுக்கே செம்ம டெம்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இவங்கள்ட்ட வந்து லன்ச் டைமில் வந்தால் இன்னும் ஏகப்பட்ட மெனு இருக்காங்க. ஸோ ஹோட்டலில் செம்ம ரஷ். மினார் ஹோட்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்புச்செட்டி ஸ்ட்ரீட், அதாவது மண்ணடியில் இருக்குது. இங்கே வந்திருக்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. ஸோ வர ஒன்று வேணால் காட்டுறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடை செம்ம பிஸியாக இருக்குதுங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்லாம் வந்துருச்சுங்க. ஸோ வந்து பரோட்டா, அடுத்து வந்து இது வந்து மட்டன் ஆப்பம் இங்கே ஒன்று வைங்க. உள்ள மாசி இருக்கா? மாசி கொடுங்க. ஸோ மாசி ஆப்பம் பாருங்கள், ஓரங்களாம் முருகலாக இருந்திருக்கு, உடஞ்சிருக்கு. அப்புறம் வந்து பரோட்டா பார்க்கவே சாஃப்டாக இருக்குது. அடுத்து வந்து மட்டன் கிரேவி கொடுத்துருக்குறாங்க. ஆப்பத்தை வந்து மாசியோட பிச்சு வாய் சாப்பிட்றவங்க. மாசி பார்க்கவே சூப்பராக இருக்குது. மாசி கிரேவி அல்டிமேட்டாக இருங்க, சூப்பராக இருக்குது. நல்லா தேங்காய் வந்து நிறையா போட்டிருக்காங்க. ஆப்பத்துக்கு வந்து ஒரு சால்னாவும் கொடுத்தாங்க. நல்லா சாஃப்டான ஆப்பம். நம்ம வீட்டிலலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு நல்லா சாஃப்டான ஆப்பம். கிரேவியில் முக்கி கிரேவி சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு எம்மியான கிரேவி, சூப்பர் கிரேவி. பட் இருந்தாலும் எனக்கு இந்த மாசி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மாசி சூப்பராக இருந்தனால நம்ம ரெண்டாவது அவங்களே வந்து வச்சுருக்காங்க. ஸோ பரோட்டா ஒன்று வாங்கியிருக்கோங்க. பரோட்டா வந்து அப்படியே பிக்கிறதுக்கே நல்லா இருக்குது, நல்லா பொறுன்னு வேற இருக்குங்க. ஸோ பரோட்டாக்கு நம்ம வந்து மட்டன் எடுப்போம். ஸோ மட்டன் கிரேவி கொடுத்துருக்காங்க. மட்டனில் வந்து அந்த எலும்பு தான் செம்ம டெம்டிங்காக இருக்குது. ஆஹா, கை வச்சோடனே பிரிஞ்சுட்டு பாருங்க, சூப்பர் மட்டனுங்க.
மட்டனே வந்து பால்கோவா மாதிரி இருக்குது, சரியான மட்டனு. ஸோ அந்த மட்டனோட சேர்த்து இப்போ நம்ம வந்து இந்த பரோட்டா எடுப்போம். நாங்கள் வந்து இந்த பரோட்டா மட்டன் இதெல்லாம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. அது ஓகேங்க. அந்த மட்டன் கிரேவியில் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது மட்டன் கிரேவி. மட்டன் வந்து எப்படி வேக வைக்கிறாங்களா இல்லை வந்து மட்டனே நல்லா குக்காக தான் தரலாங்க. எல்லா மட்டனும் வந்து அந்த எலும்பை விட்டு சூப்பராக கலண்டுறது. இவ்வளோதான். மெயினாக வந்து இந்த பரோட்டா வந்து சாஃப்டாகவும் இருக்குது, செம்ம கிறிஸ்பாக இருக்குங்க. சூப்பரான ஒரு கிறிஸ்பு. இந்த பரோட்டாலாம் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா இன்னும் வேறு லெவலாக இருக்கும். இங்கே பாருங்க, அப்படியே இப்படி எடுத்தாலே வந்து பாட்டாக கலண்டுருச்சு. அந்த எலும்பு மட்டும்தான் தனியாக வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மட்டனுங்க. இங்கே பாருங்க, அந்த மீட்டு தான் மேட்ரு. லாஸ்ட்டாக ஒரு பைட்டு இந்த மீட்டோட கிரேவிலாம் வச்சு இந்த மாதிரி கடையில் நீங்கள் ஸ்பெஷலாக சாப்பிடாட்டியும் நல்லா பரோட்டா இவங்க கொடுக்குற சால்னா, எம்டி சால்னா வாங்கி சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சால்னாலாம் நமக்கு வந்து தனியாக தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது மட்டன் சால்னா மாதிரி அது ஒரு சால்னா சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்களோட பரோட்டா வந்து நல்லா எந்த சால்னா வச்சு சாப்பிட்டாலும் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு கப்பு நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நம்ம வந்து மட்டன் கிரேவி அது இதுன்றதுனால நம்ம வந்து அதை சாப்பிடவே இல்லை, யாருமே சாப்பிடல. காலையிலே வந்து நாங்கள் வந்து மண்ணடிக்கு இந்த சூப்பரான கடைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தோம். என் கசின்ஸோட வந்தோம். ஸோ ரியாஸு அப்புறம் ஜுனைத் அண்ணன் எல்லாருமே வந்து வந்தோம். ஆனால் எல்லாருமே வந்து சாப்பாடை செமையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடை வந்து பிஸியாக தான் இருக்குது, எல்லா டைமுமே வந்து ஃபுல்லாக இருக்குது. இன்னும் வந்து எங்களுக்கு ஆர்டர் பண்ண அடுத்த ஐட்டம் வரணும். வந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். அனிமே இப்போ நமக்கு தான் வருதுங்க கொத்து பரோட்டா. ஆனால் முருதப்பா எப்போ வருது? ஸோ கொத்து பரோட்டா வந்திருக்குங்க. கொத்து பரோட்டா பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே எடுத்து பார்ப்போம். கொத்து பரோட்டா செம சூடுங்க. அப்படியே கொஞ்சம் எடுப்போம். ஆஹா, ஆவி பறக்க இருக்குது. அடா நீங்களும் சாப்பிடுங்க கொஞ்சம். அதே பரோட்டா கொத்து போடுவோம். சூடாக போடுறாங்கங்க, ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க. இது போக இவங்க தோசை பூரி அந்த மாதிரி ஐட்டம்லாம் போடுறாங்க. ஒரு மைல்டான கொத்து பரோட்டாங்க. அதாவது ரொம்ப வந்து மனமாக இருக்குன்னு சொல்ல முடியல, ஒரு மைல்டான கொத்து பரோட்டா. இது ஒன்று தானே? ஆக்சுவலாக கொத்து பரோட்டா வந்து நல்லா நைஸாக கொத்திருக்காங்க. பட் வந்து ரொம்ப மனமாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஓகே, பட் ஒரு ஃபைனான கொத்து பரோட்டா நல்லாயிருக்கு. காலையில் சாப்பிட்றதுக்கு மெயினாக ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் முருதப்பா கேட்டோம். ஆனால் பெரிய பெரிய பீஸாக கொடுத்துருக்காங்க, செம்ம பெரிய பீஸு. ஸோ முருதப்பா அப்படியே வந்து கட் பண்ணி கொடுத்தனால ஒரு பீஸ் எடுத்துருக்கோம். உள்ளே அப்படியே ஸ்டஃபிங்கை பார்த்துருவோம். உள்ளே இருக்குது பாருங்கள், சரிதா? ஸோ முருதப்பாவுக்கு மெயினே வந்து ஒரு ஸ்டஃப்டு பரோட்டா மாதிரி தாங்க. அந்த உள்ள இதுதான். ஆனால் செம சூடு. அப்படியே உள்ள கண்டென்ட்டோட சேர்த்து ஒரு வாய் எடுப்போம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இவங்ககிட்ட உள்ள கொத்து பரோட்டாவோட இந்த முருதப்பா வந்து ரொம்ப சூப்பர். ஏன்னா வந்து முருதப்பாக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் ஜாஸ்தியாக இருக்குங்க. நல்லா திக்கு, செம்ம திக்காக கொடுத்துருக்காங்க. அந்த லேயர் வந்து நல்லா ஆனியன் போட்டு அப்படி இருக்குங்க. ஸோ முருதப்பா யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முருதப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கினா வந்து ஒரு ஃபேமிலியே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. கொத்து பரோட்டா எப்படி இருக்குது? 2 பேரும் தெரியுறோம்ல, நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பெங்களூரில் நமக்கு கிடைக்காது. கொத்து பரோட்டா அதான் சொல்கிறேன்ல, புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு நல்லா இன்னும் டேஸ்ட்டாக தான் தெரியும்.
பட் எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் தான். இன்னும் கொஞ்சம் மனமாக பண்ணலாம். முருதப்பா டாப் நாச்சாக இருக்கு. ரியாஸ் பாரு, அப்படியே ஓப்பன் பண்ணி பாரு உள்ள எப்படி இருக்குன்ட்டு. செம்ம ஸ்டஃபிங்கில் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? நீ தான் சொல்லணும். நீ தான் அடிக்கடி முருதப்பாலாம் சாப்பிடுவேன். முருதப்பா உண்மையிலே வெயிட்டுங்க. நல்லா வாழைகளை வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கடையில் வந்து நல்லா கவனிக்காங்க, அதாவது என்னென்ன வேணும் அப்படின்ட்டு. ரொம்ப லேட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு டக்குன்னு வந்துடுதுங்க. ஐட்டம் இருந்தும் நாங்கள் வந்து ஆம்லெட்லாம் வர சொல்லியிருக்கோங்க. ஆம்லெட் பாருங்கள், நல்லா வந்து மிளகு அப்படியே அள்ளி தூவிருக்காங்க. ஆம்லெட் ஓகே, சூப்பராக இருக்குது. பட் இன்றைக்கி ஆம்லெட்டோட வேறு ஐட்டங்கள்லாம் இருக்கிறதுனால ஆம்லெட் வந்து பெருசாக எடுபட மாட்டேங்குது. பட் ஸ்டில் நாங்கள் வந்து ஆம்லெட் வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். டச்சு தோசை, அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு ஒரு தோசை. ஆக்சுவலாக வந்து இங்கே டேபிள்லேயே வந்து டிஃபால்ட்டாக வந்து தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, இது என்னது சாம்பார், அப்புறம் வந்து ஒரு குருமா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா? ஸோ இவங்கள்ட்ட வந்து தோசை பூரியும் இருக்குங்க. பரோட்டா மட்டும்தான் இல்லை, பரோட்டா, ஆப்பம், தோசை, பூரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஆப்பம் மட்டும் பார்த்தீங்கன்னா சுட்டு உள்ளே போய்கிட்டே இருக்குதுங்க. பாருங்க, ஆப்பம், முட்டாப்பம் இதெல்லாம் வந்து பஞ்சமே இல்லாமல் போகுது. ஆப்பம் வந்து உண்மையிலே இவங்கள்ட்ட வந்து வேறு லெவலு. பரோட்டாவும் செம கிறிஸ்பு. மெயினாக வந்து இந்த கடையில் வந்து பார்சல் போகுது, பில்லிங், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து சாப்பாடு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சென்னையில் நீங்கள் வந்து நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்துருங்க. இந்த ஏரியாவை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆப்பச்சட்டி. ஸோ காலையிலே இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவ்வளோ ஐட்டம் இருக்கிறதுனால பார்சல்லாம் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்குதுங்க. ஸோ உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா ஸ்பேஸ் போட்டிருக்காங்க. அப்படியே கடை வந்து அப்படியே காட்டுற பாருங்க, ஃபுல்லாக வந்து ஒரு நீளமான ஒரு கடைங்க. இதில் இன்றைக்கி ஹைலைட்டான விஷயம் வந்து இந்த ஆப்பம், அதுக்கு தேங்காய் பால் கொடுக்காங்க. பட் இருந்தாலும் இவங்கள்ட்ட ரொம்ப ஸ்பெஷலாக நான் பார்த்தது வந்து மாசிங்க. ஸோ நம்ம வீட்டில் பண்ணால் என்ன டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டு. அடுத்தக்கல வந்து எந்த ஐட்டமே வந்து அங்கே பாருங்கள் அதில் ஒன்று போல் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கும் வந்து டேஸ்ட் வந்து நல்லா அந்த ஆனியன், தேங்காய் பூ அதெல்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. கடை வந்து ஒரு பரபரப்பாகவே இருக்குது. அதாவது எல்லா டேபிளுமே வந்து ஹவுஸ்ஃபுல் தாங்க ஃபுல்லாக. ஆக்சுவலாக வந்து ஒரே நாளில் வந்து இவங்கள்ட்ட வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்க முடியாதுங்க. என்னன்னா புட்டு கூட வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து நம்ம இந்த பூரி இந்த மாதிரி ஐட்டத்தை தான் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம இங்கே பாருங்க, கீழே பொங்கல், கிச்சடி, ஏகப்பட்ட வெரைட்டிஸு. ஸோ இந்த ஹோட்டல் பார் மினார் ஹோட்டல் மண்ணடியில் இருக்குது. இது வந்து தம்பு செட்டி ஸ்ட்ரீட் மண்ணடியில் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போய் பாருங்கள். இவங்கள்ட்ட சாப்பிட்ட எல்லா ஐட்டமே சூப்பராக இருக்குங்க. இது போக உங்களுக்கு வந்து நார்மலான ஆத்தென்டிக் பிரேக்ஃபாஸ்ட், பொங்கல், இட்லி, வடை அப்படி சாப்பிட்றதுனாலுமே இங்கே நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க. பூரியாக இருக்கட்டும், முருதப்பாவாக இருக்கட்டும், எல்லாம் அப்பப்போ போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஆப்பம் தான் பின்னாடி சத்தம் கேட்குதா, ஆப்பம் வேறு லெவலில் போயிட்டு இருக்குது. சப்ளையுமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. சின்ன ஹோட்டலுங்கிறத விட நல்லா டேஸ்ட்டுங்க. இவங்களோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ஓரளவு நாமினலாக தான் இருந்துச்சு. மெயினாக அந்த மட்டன் வெரைட்டிஸு, முருதப்பாலை போட்ட சிக்கன் எல்லாம் வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து பர்சனலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து சென்னைக்கு உள்ளவங்கன்னா இந்த கடைக்கு வாங்க. இந்த கடைக்கு யாராவது விசிட் பண்ணியிருந்த கடை பற்றி தெரியினாலும் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அண்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.